ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் கோமாளி யூடியூப் சேனல். சரியா, என்னடா புதுசாக ஸ்டடி வித் கோமாளி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்திருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை. சரியா, இது என்னென்னா முழுக்க டிஎன்பிஎஸ்சிக்கான கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. சரியா, என்னடா கோமாளின்னு பேர் வச்சுருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, கோமாளின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம நாடகத்துலலாம் கிராமம் சைடு பார்த்துருப்பீங்க. இதுலலாம் என்னென்னா இந்த கோமாளின்ற கேரக்டர் வந்து என்னென்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா நகைச்சுவை சொன்னாலும் அது என்னென்னா ஒருத்தவங்களோட மனசுக்குள்ளே போய் நல்லா வந்து தங்கிக்கிறோம். சரியா, அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேரக்டர் நல்லா பிடிக்கும். சரியா, அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கான நேமை வந்து ஸ்டடி வித் கோமாளி. அதே மாதிரி பார்க்கணுங்க ஃபன் ஸ்டடி. என்னென்னா நகைச்சுவையாக படிப்போம். சரியா, கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படித்தாதான் நல்லாயிருக்கும். சரிங்களா, கஷ்டம் இல்லாமல் படிக்கணும். அதே மாதிரி நல்லா இஷ்டமாக படித்தோம்னா என்னென்னா கொஞ்சம் நல்லா வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நிற்கும். சரிங்களா, சரி ஓகே. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்ற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் வீடியோவாக நம்ம போட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th இயல் 2. சரிங்களா, 6th இயல் 2 என்னென்னா திருக்குறளுக்கான கண்டென்ட் வீடியோ தான் என்னென்னா நமக்கான இந்த இதில் வரப்போகுது. சரியா, ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? சரி வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே. சரியா, முதல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். சரிங்களா, திருக்குறளுக்கான டாபிக் தான் என்னென்னா பார்க்க போகிறது. சரியா, சரி வாங்க பார்த்துருவோம். நுழையும் முன், சரிங்களா, நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம என்னன்றதை பார்க்கணும். சரிங்களா, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைப்பவை அறநூல்கள். சரிங்களா, மக்கள் வந்து நம்ம நல்ல பயனுள்ள முறையில் வாழ்கிறதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது எந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் வந்து அமையுதுன்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். சரிங்களா, அப்போ அறநூல்கள்லேயே உலக பொதுமறை அப்படின்றது என்னென்னா உலகத்துக்கே பொதுவான நூல் அப்படின்றது எந்த நூல் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருக்குறளை சொல்லலாம். சரிங்களா, திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. திருக்குறளில் இல்லாத செய்தி எதுவுமே இல்லையாம்ப்பா. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ எல்லா செய்தியும் உள்ளே இருக்குது. சரிங்களா, 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். வெறும் 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை அறம்னானது நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தருக்கிற திருக்குறளை பயில்வோமா. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, வாழ்வில் நம்மளும் என்னது பின்பற்றுவோம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க என்னென்னா திருக்குறள்லேயே கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா, திருக்குறள்லேயே கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்றத சொல்லுவாங்க. சரியா, சரி அதில் என்னென்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ற இந்த பாடல் வரியானதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த பாடலுக்கான விளக்கமும் கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். அகரமே, சரியா, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன இருக்குன்னா உயிரெழுத்து ஆ அப்படின்றதுல ஆரம்பிக்குதுல, அதனால தான் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி இதில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதி பகவன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா தாய் தந்தை அப்படின்ற மாதிரி என்னென்னா திருவள்ளுவர் வந்து முதன்மைப்படுத்தியே சொல்லியிருப்பார். சரிங்களா, திருவள்ளுவருக்கு என்னென்னா அவங்களோட பெற்றோர் பேர் அப்படின்றது சொல்லணும்னா ஆதி பகவன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நான் சின்ன வயசில் படிக்கும்போது என்னென்னா ஆதி பகவன் அப்படின்றது என்னென்னா அவங்களோட பெற்றோர் பேர், அதையுமே என்னென்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம இதில் கொடுத்தது கிடையாது. ஒரே ஒரு மெட்டீரியலில் நான் பார்த்துருக்கேன். அந்த மெட்டீரியல் என்னென்னா ஆதி பகவான் அப்படின்ற அவங்களோட பெற்றோர் பேரை சொல்லியிருக்காங்க. சரியா, சரி ஓகே. வான் சிறப்பு அதிகாரம். சரி, அடுத்ததில் நம்ம கொடுத்துருக்கோம்னா வான் சிறப்பு அதிகாரம். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்று பசி அப்படின்ற கொடுத்துருக்காங்க. என்னென்னா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்று பசி அப்படின்ற இந்த திருக்குறளை கொடுத்துருக்காங்க. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசி துன்புறுத்தும். ஆமாம், உண்மையில தானே. இப்போ மழை பெய்யாமல் போச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக என்னென்னா வறண்ட பூமியாக மாறிடும். அப்போ வறண்ட பூமியாக மாறிடுச்சுன்னா எந்த இதுவுமே விளையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை இருந்தால் தானே விளையும். அப்போ எந்த இதுவுமே விளையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி வந்து என்னது எல்லாத்துக்கும் அந்த இடத்துல என்ன வறுமை ஏற்படும் அப்படின்றப்ப என்னது பசி வந்து எல்லாரையும் துன்புறுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்களுக்கும் என்னென்னா துன்புறுத்தும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மனிதனை மட்டும் சொல்லலை, குறிப்பாக எல்லா உயிரினங்களையும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி அடுத்த திருக்குறளை பார்த்துருவோம். கெடுப்பது ஊம் கெட்டாருக்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பது ஊம் எல்லா மலை. சரிங்களா, இன்னொரு திருக்குறளை அதே திருக்குறளை திருப்பி பார்த்துருவோம். கெடுப்பது ஊம் கெட்டாருக்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பது ஊம் எல்லாம் மலை அப்படின்ற இந்த திருக்குறளை கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த திருக்குறளுக்கு அடுத்த இது என்னன்னு பார்த்துருவோமா. உரிய காலத்தில் பெய்யாது
கெடுப்பதும் மழைதான். சரிங்களா, உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். சரிங்களா, இது எப்படின்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அப்படின்றத என்னென்னா இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. சரி, அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோமா. சரி, உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான். சரியா, நம்ம வேணுன்ற நேரத்தில் என்னென்னா மழை பெய்யாது, வேணாம்ன்ற நேரத்தில் என்னென்னா மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த நேரத்தில் பெஞ்சால் நம்மளுக்கு என்னென்னா மழை பெஞ்சால் என்னென்னா நம்ம பயிரெல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படின்ற நிலைமையில் என்னென்னா அந்த மழை பெஞ்சிச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நல்லது. இந்த டயத்தில் அந்த மழை பெய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னா அந்த டயத்தில் தான் அந்த மழை பெய்யும். அறுவடை டயத்தில் பெஞ்சிருச்சுன்னா என்ன ஆச்சுன்னா அந்த பயிர்கள்லாம் நாசமாயிரும் அப்படின்ற மாதிரி மழையை வந்து ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, சரி, 4வது திருக்குறள் அப்படின்றத பார்த்துருவோம். நீத்தார் பெருமை. சரியா, செய்யற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செய்யற்கரிய செய்களாதார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, திருக்குறளை இன்னொரு தடவை பார்த்துருவோம். செய்யற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செய்யற்கரிய செய்களாதார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியோர், முடியாது என்பவர் தான் சிறியோர். சரிங்களா, அப்போ முடியாத காரியத்தை யார் செஞ்சுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஃபுல்லாக செஞ்சுருவாங்களாம், முடியாதுன்னு சொன்னால் சிறியவங்க தான்ப்பா அப்படின்றத இந்த திருக்குறளில் ஒரே ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டாங்க. சரிங்களா, சரி, அடுத்தது குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக்கட்பேறு அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மக்கட்பேறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தம்மின் தம் மக்கள். 5வது குறள், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. என்ன கொடுத்துருக்காங்க, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்ற இந்த 5வது குறளை கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த 5வது குறளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. சரிங்களா, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பா பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு அப்பா பையன் இருக்காங்க. அப்பாவோட மகன் வந்து என்னென்னா அதிகம் படிச்சிருக்கான், அறிவு கொண்டிருக்கான் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அப்போ யாருக்கு மகிழ்ச்சி தரும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு தான் மகிழ்ச்சி தரும். சரிங்களா, அப்போ யாருக்கு மகிழ்ச்சி தரும், அந்த தந்தைக்கு தான் என்னென்னா மகிழ்ச்சியை கொடுக்கும். அதான் இங்கே கொடுத்துருங்க, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அது நன்மை, அதுதான் மகிழ்ச்சி அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா, மக்கட்பேறு அப்படின்ற இந்த திருக்குறள் டாப்பிக்கில். சரி, அடுத்து இது இது வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திருக்குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து எப்படின்னா ஒரு மகன் வந்து ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய் அவனை பெற்றெடுக்கும் போது கூட என்னென்னா அந்தளவுக்கு மகிழ்ச்சி பெறாதவங்க அவன் பண்ண சாதனையினால் பெருமகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னா இந்த திருக்குறளானதை கொடுத்துருக்காங்க. அதான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளைகளின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அப்போ இரட்டிப்பு மகிழ்ச்சி எவ்வளோ மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது அவன் பண்ண சாதனையால். சரிங்களா, அவன் பிறந்தப்போ கூட அந்த அளவுக்கு அவங்க மகிழ்ச்சி அடையலாட்டினாலும் அவன் ஒரு சாதனை பண்ணிட்டான், வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சாதனை பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க மகிழ்ச்சி அடைகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து அன்புடைமை அப்படின்ற திருக்குறள் அதிகாரத்தில் பார்ப்போம். சரிங்களா, 7வது திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சரிங்களா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒருத்தவங்க மேலே நம்ம பாசம் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற பொருளெல்லாம் நம்ம கொடுப்போம். சரியா, அது புரியுதா? ஒருத்தவங்க மேலே நம்ம பாசம் வச்சுட்டோம், அன்பு வச்சுட்டோம் அப்படின்ற அன்பு இருக்குது, அன்பை வந்து அவங்க வெளிப்படுத்த தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்னென்னா நம்ம உசுரவே என்னென்னா அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி அன்பு இல்லாதவங்க என்னென்னா எல்லா பொருளும் எனக்கு தான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அவன் என்னென்னா ஒரு இதில் இருப்பான். சரிங்களா, எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்ற அன்பே இல்லாதவன் என்னென்னா அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை அப்படின்றதான் அன்பு இல்லாதவன் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படி இருக்கவன் எல்லா பொருளும் எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள்
தம் பொருளை தம் உடம்பை பிறருக்கே என்பார்கள் அப்படின்ற மாதிரி இந்த இதை சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்த குறளை பார்த்துருவோமா? 8வது குறள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடம்பு. சரியா? சூப்பராக சொல்லிட்டாங்க. அன்பு இருக்கிறது தான் என்னது? உயிருள்ள உடம்பா. அப்போ அன்பு இல்லாதது என்னென்னா வெறும் எலும்பும் தோலும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க மனசுக்குள்ளே அன்புன்னு இருக்கணுமா. அன்பு இருந்தால் தான் என்னென்னா அவன் உடலில் இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி, உயிர் இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? உயிருக்குள்ளே அந்த மாதிரி உடல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, உடலுக்குள்ளே உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி தான் சொல்கிறது. அதே மாதிரி அன்பு இல்லாத வெறும் எலும்பும் தோலும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அன்பு இல்லாதவன் என்னன்னா வெறும் எலும்பு தோணும், ஒரு நடைப்பண மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சரியா? அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? கான்செப்டா. அடுத்த கேள்வி. சரி, அடுத்த கேள்வின்ட்டு அடுத்த குறள். இனியவை கூறல். சரிங்களா? இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து பார்ப்போம். சரியா? 9வது குறள். பணிவுடையன் இன்சொலன். சரிங்களா? பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்றத கொடுத்துருவாங்க. சரிங்களா? பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அப்படின்றத சொல்கிறாங்க. அணினா என்னென்னா அழகு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? பணிவும் இன்சொல்னா அப்படின்னது நல்ல சொற்கள், இனிய சொற்கள், நல்லதான் பேசுவேன், எந்த ஒரு இது கெட்டதுமே பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா ஒருத்தவங்களை துன்புறுத்தாமல் பேசுகிறது தான் என்னென்னா இன்சொற்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தானா பணிவுனானது ஒழுக்கம், ஒருத்தவங்களை பறிஞ்சு பேசுகிறது, ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறது அப்படின்றதெல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பணிவுன்றதில் வரும். சரிங்களா? இன்சொல் அப்படின்றது இனிமையான சொற்கள். சரிங்களா? ஒருத்தவங்கள்ட்ட நல்லொழுக்கமாக பேசுகிறது. சரிங்களா? அப்படி இருக்கிறது தான் என்னென்னா ஒருவருக்கு என்னென்னா மிக சிறந்த அணினா என்னது? அழகுன்னு அர்த்தம். சரிங்களா? அணினா என்னது? அழகு அப்படின்றத இங்கே குறிக்கும். சரியா? சரி, அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ற கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான திருக்குறள்ப்பா. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது போன்று அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? என்னடானா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறளில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது எதுக்கு? சரி, பழம் இருக்கும்போது எதுக்கு காயை எடுத்து சாப்பிட? சரிங்களா? ஒரு எப்படி சொல்கிறதுனா, இங்கிட்ட ஒரு பாவக்காய் இருக்குது, இங்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரியா? அப்போ நல்ல பழம் இருக்கும்போது ஏன் அந்த பாவக்காய் எடுத்து சாப்பிட்ற? சரிங்களா? அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது போல அப்படின்றத சொல்கிறாங்க. நல்லா பழுத்த பழத்தை சாப்பிடாம காயாக இருக்கிற அந்த துவக்கிற அந்த பழத்தை எதுக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இருக்கும்போது காய் உண்பது போன்றது அப்படின்றத இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. நூல்வெளி அப்படின்றத பார்த்துருவோமா? நூல்வெளி அப்படின்றத பார்த்துருவோம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஆமாம், திருவள்ளுவர்லாம் எப்போனா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராம்ப்பா. எனக்கு தெரிஞ்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஔவையார் காலகட்டத்திலே வாழ்ந்தவர். சரிங்களா? இது ஒரு படமே இருக்குது, நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து இயற்றுறதுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? திருக்குறளோட அந்த நூலை வந்து என்னென்னா திருக்குறள் வந்து இயற்ற விட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அதில் வந்து ஒரு இலக்கணமும் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா மதுரை தெப்பக்குளத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஓலைச்சுவடியை தூக்கி உள்ளே போடுவாங்க. தெப்பக்குளத்துக்குள்ளே போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நல்லதாக இருந்துச்சுன்னா அதுவே வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அந்த இதை உள்ளே போட்டோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொற்றாமரை குளத்துலேருந்து அந்த பொற்றாமரையை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை ஏந்திக்கிட்டு கிட்டக்க வருமா அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. சரியா? அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரியா? எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை. சரிங்களா? நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் அப்படின்ற சொல்கிறாங்க. எந்த காலத்துக்கும் பொருந்துப்பா. அப்போயே எழுதியிருக்காரு. இப்போ வரைக்கும் என்னது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. சரிங்களா? அப்போ எழுதுனது இப்போ கூட நம்மளுக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லா மனுஷங்களையும் எப்படிலாம் கணிச்சு எழுதியிருக்காருன்றத அப்போயே பாருங்கள். தலைவர் திருவள்ளுவர் அப்போயே எழுதியிருக்காரு. சரிங்களா? அதே தான் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், அவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் சொல்கிறாங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்காம்ப்பா. சரி, திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. சரிங்களா? மொத்தம் எத்தனை பால் அப்படின்ற சொல்லுவாங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால்,
இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த சரிங்களா. திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. இது எந்த நூல்களில் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரிங்களா. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரிங்களா. திருக்குறள் 133 அதிகாரங்கள் கொண்டது சரிங்களா. 133 அதிகாரங்களை கொண்டது. அந்த அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது சரியா. 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதில் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம், அப்போ 1330 குறள்களை கொண்டுள்ளது சரிங்களா. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை சரிங்களா. அப்போ திருக்குறளில் இல்லாததும் இல்லை, எதுவுமே சொல்லாததும் இல்லைன்றாங்க சரிங்களா. அப்போ எந்த அளவுக்கு திருக்குறளை வந்து அவர் அப்படி திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளை எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்துருக்காங்க. சரி பார்த்துக்கோங்க. என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது என்னென்னு சொல்கிறாங்க, திருக்குறளை சொல்கிறாங்க. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. திருவள்ளுவருக்கு மட்டும் இல்லைப்பா, திருக்குறளுக்குமே இருக்கான்ப்பா. உலக பொதுமறை அப்படின்ற பேர் இருக்கான், வாயுரை வாழ்த்து அப்படின்றது பேர் இருக்கான். எப்படி உலக பொதுமறை அப்படின்ற பேரும் இருக்குது, வாயுரை வாழ்த்து அப்படின்ற சிறப்பு பேர் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இருக்குது சரிங்களா. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரிங்களா. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் எதை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. கேள்வி கேட்கலாம் சரிங்களா. டிஎன்பிசியில் கேள்வி கேட்கலாம். எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்றது மொத்தம் எத்தனை பாவால் ஆனது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. பிரிவுகளை கொண்டது அப்படின்றது கேட்கலாம். அதே மாதிரி திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்றுன்னு கேட்கலாம் சரிங்களா. அதே மாதிரி எத்தனை அதிகாரம், எத்தனை குறட்பாக்கள் இருக்குது அதே மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் பற்றியும் கேட்கலாம். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் பற்றியும் கேட்கலாம். அதே மாதிரி அவர் திருவள்ளுவர் வந்து வாழ்ந்த ஆண்டை பற்றியும் கேட்கலாம் சரியா. வாழ்ந்த ஆண்டுகள் பற்றியும் கேட்கலாம் சரியா. சரி ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. திருக்குறளுக்கான கண்டென்ட்டு சரிங்களா. உலக பொதுமறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் சொல்லாததும் இல்லை, இல்லாத செய்திகளும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. 7 சொற்களில் மனிதர்களோட அறத்தை கற்றுத்தரும் அப்படின்றதையும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க சரியா. சரி ஓகே, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுக்கு சரிங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த திருக்குறளுக்கான கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்டடி வித் கோமாளி அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா. சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.